வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் வந்து டாஸ்க் கொடுத்துருக்கீங்க, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான வில்லேஜுக்கு போங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ பாலமேடுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் அந்த ஊர் எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் காட்டுறேன். இங்கே ஜல்லிக்கட்டு வந்து நடக்கும், கேட்டு பாருங்கள் சொல்கிறேன். ஆமாம், இங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும். இங்கனுக்குள்ளே வந்து இது ஜல்லிக்கட்டு நடக்கிறனால வந்து நிறையா பேர் உயிர் பழச்சிருக்காங்க. அலங்காநல்லூர்லேயும் பக்கத்து ஊரில் வந்து அங்கேயும் ஜல்லிக்கட்டு நடக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்த்தீங்களா எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குன்னு சொன்னான்ல. அடுத்து நம்ம மவுண்டெயின்ஸ் எல்லாம் போய் பார்ப்போம். காய்ஸ் நல்லா சீனரிலாம் நல்லா இருந்துச்சு, நீங்களே தெரியும் நல்லாயிருக்கும். இந்த ஊர் வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டானது தான். நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச வில்லேஜுக்கு போங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்ப்போம் வாங்க. காய்ஸ் இந்த பையன் எல்லாமே சொல்கிறான். காய்ஸ் இந்த மரம் வந்து ரொம்ப குழுன்னு இருக்கும், முருங்கை மரம். நாங்கள் இங்கேருந்து முருங்கை மரம் இது கூட படிச்சிருக்கோம். முருங்கை சாப்பாடுக்கு முருங்கைக்கீரை முருங்கை எல்லாமே பிடிச்சிருக்கோண்டா உங்களுக்கெல்லாம் தெரியுதா. அப்புறமேட்டு இந்த இடத்துல காய்ஸ் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் விளாண்டுருக்கோம். அப்புறமேட்டு இந்த ஏர் கூலர் போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும், ஏசி போட்ட மாதிரி. நாங்கள் சின்ன வயசில் எங்களுக்குள்ளே விளாண்டுருக்கோம். அப்புறமேட்டு நான் பால் வாங்க போவேன் காய்ஸ். அது இங்கேருந்து ரொம்ப தூரம் காய்ஸ், அதெல்லாம் போக ஒரு கிலோமீட்டராச்சும் ஆகும். அப்புறமேட்டு இங்கேருந்து இங்கே கூட மவுண்டெயின்ஸ்லாம் பார்க்கலாம். அங்கனுக்குள்ளே தெரியும் மவுண்டெயின்ஸ், அது காட்டுறோம். நாங்கள் வந்து அது அப்புறமேட்டு காத்துறோம். இருங்க, அப்புறமேட்டு காத்துறோம். ஃபுல்லாக மவுண்டெயின் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மவுண்டெயின் தான். மவுண்டெயினை பற்றி ஒரு சில தகவல் குடிப்பான் பாருங்கள். இந்த மவுண்டெயின்ஸ்லாம் வந்து இங்கேருந்து போக 20 கிலோமீட்டர் ஆகும் காய்ஸ். அப்புறமேட்டு இந்த வீக்கில் வந்து மொட்டை போட்டு கார் குத்துற ஃபங்க்ஷன். அப்புறமேட்டு அந்த பாப்பாவை காமிக்கிறோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இதுக்கு அடுத்து இன்னும் சில இதெல்லாம் காட்டுறோம். இப்போதைக்கு இந்த மவுண்டெயின்லாம் பாருங்களேன், நல்லா இருந்துச்சு பார்க்க அந்த வியூ. காய்ஸ் இங்கே வந்து ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஃபங்க்ஷன் அந்த பையன் சொன்னால மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் தான் காய்ஸ். நல்லா இருந்துச்சு அவங்க எல்லாம் பண்ணியிருந்தது. காய்ஸ் இதான் என்னோட சின்ன பாப்பா 3வது தங்கச்சியோட கார் குத்து. இதான் கார் குத்துனால நாங்கள் இப்படி செலெக்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமேட்டு அவளோட பர்த்டேக்கு வந்து மிச்சம் திங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் காய்ஸ். இதான் நாங்கள் டிசைன் போட்டது, இதான் நாங்கள் டிசைன்லாம் பண்ணது காய்ஸ். அப்புறமேட்டு இந்த பலூன்ஸ்லாம் ஓடி வட்டிட்டு, அப்புறமேட்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டு, அப்புறமேட்டு குழந்தைக்கு குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் சீப்பு அப்படியெல்லாம் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அறுக்கிறதுனால இப்படி போட்டாச்சு காய்ஸ். காய்ஸ் பார்த்தீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம தம்பியும் நல்லா ஃபுல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ஜாலியாக தான் இருக்குது இன்றைக்கி. சரி காய்ஸ், அடுத்து என்னங்கிறத காட்டுறோம். காய்ஸ் நாங்கள் வாங்கின பாட்டில் மிட்டாய் இது எல்லாமே எந்தெந்த கலர், ஒவ்வொரு கலரும் வித்தியாசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஊரில் ஜஸ்ட்டு பாட்டில் மிட்டாயெல்லாம் 1 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் சாக்லேட்ஸ்லாம் என்னென்ன கலரு, எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு. இது வந்து கொஞ்சம் நேரம் போர் அடிச்சிச்சேன்னு சொல்லி போய் வாங்கலான்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு காய்ஸ். உங்களுக்கு எதுவும் டூருக்கு போக முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலமேடுக்கு வாங்க. நல்ல சூப்பரான ஊர் காய்ஸ். டேம்லாம் இருக்குது, நிறைய டேமு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். மவுண்டெயினை ஜாலியாக இருக்கும் காய்ஸ். ஃபங்க்ஷனுங்கிற வேறு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. செம வியூ பாருங்கள், மவுண்டெயின் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து கிட்டக்கே போனீங்கன்னா கொடைக்கானல் வந்துடும். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்
மீட்டர்ஸ் போனீங்கன்னா வந்துடும் கொடைக்கானல். ஏன்னா கொடைக்கானல் எல்லாமே கிட்டக்க தான் இருக்குது. மவுண்டன் வந்து அந்த மவுண்டன் மேலே தான் இருக்குது. நீங்கள் வந்து போகணும்னா அப்போ இந்த லீவுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துக்கோங்க. செமையாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ். அந்த பையன் இந்த மீன் தான் வளர்க்குறான் ரொம்ப நாளாக. இந்த மீனை பற்றி ஒரு சில ஒப்பீனியன் சொல்லுவான் பாருங்கள் காய்ஸ். இந்த மீன் வந்து குத்தி போட்டுச்சு காய்ஸ். இந்த மீனால தான் வந்து இப்போதைக்கு வந்து நான் இந்த மீனை வச்சு தான் சமாளிக்கிறேன். இது வந்து சண்டைக்கு விட்டால் பயங்கரமான ஃபைட்டிங்க போகும் காய்ஸ். நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன் காய்ஸ். அது வந்து அலங்கனூரில் வந்து பெரிய கடையாக இருக்குது காய்ஸ். அங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா திங்ஸும் கிடைக்கும். அங்கே நாயெலாம் இருக்கும், அங்கே மீன்லாம் இருக்குது காய்ஸ். அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்களா ஸ்டோன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறமேட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் காய்ஸ். ஓகே காய்ஸ், இதுதான் அந்த பையன் வளர்க்குற ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷு வந்து குட்டி போட்டுச்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நல்ல பிளேஸ் தான் இது, நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இது தான், அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்காங்க.